தொடர் தோல்விகள், தீராத கஷ்டங்கள், எதிர்காலத்தை பத்தின ஒருவிதமான பயம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்களா? எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும், விடாமுயற்சி செஞ்சாலும், உங்க காரியங்கள்ல தொடர் தடைகளும் தோல்விகளும் வந்துகிட்டே இருக்கா? மன நிம்மதியை இழந்து, இனிமே என்ன பண்றதுன்னே தெரியாம சோர்ந்து போயிருக்கீங்களா? எல்லா கதவுகளும் உங்களுக்காக அடைக்கப்பட்டது மாதிரி உணர்றீங்களா? துவண்டு போன உங்க இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்கவும், உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு வழியைக் காட்டவும் தான் இந்த பதிவு. அல்லாஹ்வின் உதவியோடு உங்க வாழ்க்கையின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆவைப் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்கப் போறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக மிக எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறாங்க. தினமும் காலையில நீங்க ஓதப்போற இந்த ஒரு சின்ன துஆ மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற உங்க கவலைகளையும், கடன் சுமைகளையும், மனபாரங்களையும் பனி போல உருக வைக்கக்கூடிய சக்தி படைத்தது. இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்ட அந்த துஆ இதுதான். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல் ஹம்து லில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். رب أسألك خير ما في هذا اليوم وخير ما بعده وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده. رب أعوذ بك من الكسل وسوء الكبر. رب أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. நாங்கள் அதிகாலையை அடைந்துவிட்டோம். இந்த ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகரானவன் எவனுமில்லை. ஆட்சியும் அவனுக்கே, புகழும் அவனுக்கே. அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். என் இரட்சகனே, இந்த நாளின் நன்மையையும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களின் நன்மையையும் உன்கிட்ட கேட்கிறேன். மேலும் இந்த நாளின் தீங்கிலிருந்தும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். என் இரட்சகனே, சோம்பலிலிருந்தும் தள்ளாத வயதின் துன்பத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என் இரட்சகனே, நரகத்தின் வேதனையிலிருந்தும் கப்ருடைய வேதனையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.